This is partnership admission related sums. Let us be going to see about comprehensive problems in partnership admission unit 5. Okay, sum number 24 la parunga. Here Rajan and Silva are partners sharing profit and losses in the ratio of 3:1. ராஜன் செல்வா அப்படிங்கிற 2 பார்ட்னர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ அப்படிங்கிற 3:1. 3:1 அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Their balance sheet as on 31st March 2017 is as under. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. liabilities assets. லைபிலிட்டிஸில் பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ராஜன் செல்வா இது ரெண்டுமே கேபிட்டல். இது கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 30,000 16,000. தென் ஜென்ரல் ரிசர்வ் 4,000. தென் கிரெடிட்டார்ஸ் 37,500. இங்கே ஜென்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். ஸோ திஸ் ஜென்ரல் ரிசர்வ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோவில் பிரித்து தந்துடணும் இந்த ஜென்ரல் ரிசர்வ். தென் கம் டு த asset side, building, furniture, stock, debtors, bills, receivable, cash at bank. Then profit and loss account 10,000. This profit and loss account also becoming under the head of undistributed profits. Okay, so this profit and loss account also will be distributed among the partners in the old profit sharing ratio in old partners. So old profit sharing ratio la ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு பிரித்து தந்துடுறேன். அசட் சைட் கொடுத்துருக்கனால இது லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரல் ரிசர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கம் டு த அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஆன் 1/4/2017 த அட்மிட் கணேசன் எஸ் எ நியூ பார்ட்னர் ஆன் த ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ 1/4/2017 கணேசன் அப்படிங்கிற ஒரு பர்சன் பார்ட்னராக அட்மிட் ஆகிறாரு. அவர் வந்த பிறகு ரீவேல்யூ பண்ணுறாங்க அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் கணேசன் பிரிங்ஸ் rupees 10,000 எஸ் கேபிட்டல் ஃபார் 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். கணேசன் பார்ட்னராக என்ட்ராகும்போது ஒரு 10,000 rupees கேபிட்டலாக கொண்டு வராரு. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரி பண்ணணும். தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டாக் அண்ட் ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரெடியூஸ்டு பை 10%. A reserve for the reserve of 5% on debtors for doubtful debts is to be created. Then stock and furniture both is treated as an asset. So asset amount reduce panna it is treated as a loss. இது ரெண்டுமே loss item. Okay, then reserve of 5% on debtors for doubtful debts is to be created. So doubtful debts is அப்படிங்கிறது சஸ்பீசியஸாக இருக்கிற அமௌண்ட். இந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியாமலும் இருக்கலாம். ஸோ இது டவுட்டாக இருக்கிறது. ஸோ இதை கிரியேட் பண்ண சொல்லும்போது, ஸோ திஸ் டைப் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் மஸ்ட் பி டிடக்ட் ஃப்ரம் த சண்டே டெப்டார்ஸ். ஸோ சண்டே டெப்டார்ஸ் இஸ் ஏன் அசெட். ஒரு அசெட்டிலிருந்து சில பர்டிகுலர் அமௌண்ட்டு டிடக்ட் பண்ண சொன்னால் அது வந்து லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுவும் லாஸ் ஐட்டத்தில் வரும். தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் அப்ரிஷியேட் பில்டிங் பை 20%. ஸோ பில்டிங் இஸ் ஏன் அசெட். அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது 20% அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது ப்ராஃபிட் ஐட்டம். ஓகே, ஸோ தென் கொஸ்டின் இஸ் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபேம் ஆஃப்டர் அட்மிஷன். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, லெட் அஸ் கோ டு த சொல்யூஷன் பா. சம் நம்பர் 24 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வி மஸ்ட் ரிமெம்பர் த சம் ப்ரொசீஜர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஹியர் இன் கிரெடிட் சைட் எ ப்ராஃபிட் ஐட்டம் வில் பி என்டர் இன் கிரெடிட் சைட். த லாஸ் ஐட்டம்ஸ் என்டர் இன் டெபிட் சைட். லாஸ் வந்துச்சுன்னா டெபிட்டு, ப்ராஃபிட் ஐட்டம் அப்படின்னா கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணணும். தென் ரீவேல்யூஷன் ஃபைனலாக ப்ராஃபிட் அப்படிங்கும்போது அது டெபிட்டு, ஃபைனலாக லாஸ் அப்படிங்கும்போது அது கிரெடிட். ஓகே ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி வீடியோவில் ரீவேல்யூஷன் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஞாபகம் வச்சுட்டு சம்ஸ் போகலாம். இப்போது சம்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் வச்சு சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, பில்டிங் வந்து 20% அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங்கோட வேல்யூ எவ்வளவு, பில்டிங்கோட வேல்யூ 25,000. இதில் 20% அப்ரிஷியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ
பை பில்டிங் இது ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் ஐட்டம் முடியும்னா இது. ஸோ உங்களுக்கு 25,000 இன்ட்டு 20 டிவைட் பை 100 இதை கால்குலேட் பண்ணால் 5,000 ருபீஸ் இங்கே வரும். புரிஞ்சுதாப்பா? தென் கம் டு த டெபிட் சைட் டு ஃபர்னிச்சர் அண்ட் ஸ்டாக். ஸோ போத் அசெட்ஸ் ரெடியூஸ்டு அட் 10%. ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளவு? 1000 ருபீஸ். ஸோ 1000 ருபீஸ்க்கு 10%. ஸோ 1000 இன்ட்டு 10 பை 100 அப்படின்னா 100 ருபீஸ் இங்கே வரும். ஓகே. தென் another one is stock. ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளவு? 20,000. ஸோ depreciation amount is 20,000 இன்ட்டு 10 பை 100. ஸோ இதுக்கு 2000 இங்கே வரும். ஓகே, கிளியர்டாப்பா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம சொல்லியிருப்போம், பார்த்துக்கணும். தென் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் how much percentage? 5%. ஓகே. தென் டெப்டார்ஸ் அமௌண்ட் இஸ் 16,000. ஸோ 16,000 இன்ட்டு 5 பை 100 அப்படின்னா உங்களுக்கு 800 வரும். ஓகே. தென் now completed profit item and loss item entered in revaluation account. So finally just assume which side total is highest அப்படின்னு பார்த்து profit or loss அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். So that profit or loss transfer to capital account. Okay, by building credit side 5,000 இருக்கா, அதே 5,000 டெபிட்டில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் to ராஜன் கேபிட்டல் அக்கௌண்ட் to செல்வாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு 100 ஒரு 2,800 இருக்குது. ஸோ 2,100 அப்படிங்கிற அமௌண்ட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இங்கே வரும். ஸோ திஸ் 2,100 வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ அப்படிங்கிறது 3:2. அப்போ 2,100 3:2 அல்லப்பா, 3:1 தானே, 3:1. ஓகே. ஸோ 2,100 இன்ட்டு 1/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,575 வரும். ஓகே. ஹியர் செல்வாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2,100 இன்ட்டு 1/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 வரும். ஓகே, கால்குலேஷன் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ திஸ் ராஜன் கேபிட்டல் செல்வாஸ் கேபிட்டல் அமௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ லெட் அஸ் கோ டு தென் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் சம். தட் ஒன் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டை இப்படி பிரிச்சுக்கணும். டேட் பர்டிகுலர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னால டெபிட் கிரெடிட் தானே. ஸோ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அட்மிஷன் ஆன பார்ட்னரையும் சேர்த்து. அப்போது பர்டிகுலர்ஸ் ராஜன், செல்வா, கணேசன் 3 பார்ட்னர் டெபிட் சைடு. அதே மாதிரி கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் ராஜன், செல்வா, கணேசன். இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்டை அவங்க பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்வேர்டு பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். செகண்டு, ஓகே, திஸ் ஒன் இஸ் செகண்ட். தேர்ட் அப்படிங்கிறது ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுன்னா இங்கே பார்க்கணும். ஓகே, ரைட். அதுக்கடுத்து குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சம்ஸு வரும். ஓகே, ரைட். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் அது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, ஸோ கேபிட்டல் ட்ரீட்டட் ஆஸ் ஏ லைபிலிட்டி if the liability amount brought forward into account at the time will be entered in credit side of this capital account. So by balance brought down, Rajan for 30,000 and Silva for 16,000. Okay, then another one is by general reserve. ஞாபகம் இருக்கா? ஜென்ரல் ரிசர்வ் நோட் பண்ண சொன்னேன், 4,000 இருக்கா. ஸோ திஸ் 4,000 அப்படிங்கிறது 3:1 நம்ம பிரிக்கிற ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ 4,000 இன்ட்டு 3/4 அப்போ 3,000 ஃபார் பார்ட்னர் ராஜன். தென் 4,000 இன்ட்டு 1/4 அப்படிங்கிறது இவங்களுக்கு செல்வாக்கு. ஓகே, கணேசன் அப்படிங்கிற நியூ பார்ட்னர்ஸ்க்கு வராது. ஓகே, தென் பை பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி கொஞ்சம் நினச்சிப்பாங்க. ஜஸ்ட் ரிமைண்ட் த ஜேர்னல் என்ட்ரி. ஸோ நியூ பார்ட்னர் பிரிங் கேபிட்டல் டு த பார்ட்னர்ஷிப் ஃபேம். அட் த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு நியூ பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பை பேங்க் அப்படின்னு டெபிட் சைடு இருக்கிறனால ஜேர்னல் என்ட்ரியில் இங்கே கிரெடிட் சைடு எழுதுவோம் லெஜர் அக்கௌண்ட்ஸில். ஓகே, ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் கணேசன் மட்டும் 10,000. ஓகே, தென் ரீவேல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரீவேல்யூஷனில் ப்ராஃபிட் வந்துச்சு இல்லையா, அங்கே டெபிட் சைடு. ரீவேல்யூஷனில் பேலன்சிங் ஃபிகர். ஸோ 1,575 ஃபார் ராஜன், 525 ஃபார் செல்வா. ஓகே, தென் கம் டு த டெபிட் சைட். பேலன்ஸ் ஷீட்டில்
அசட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு 10,000 இருக்குது, மார்க் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ அது லாஸ் அப்படிங்கனால இங்கே டெபிட் சைடு டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி வந்துச்சுன்னா 10,000 இன்ட்டு 3/4 அப்படின்னா 7,500 ஃபார் ராஜன். தென் 10,000 இன்ட்டு 1/4 அப்படிங்கிறது 2,500 ஃபார் செல்வா. கணேசனுக்கு வராது, ஏன்னா கணேசன் ட்ரீட்டட் ஹியர் இஸ் எ நியூ பார்ட்னர். தென் கால்குலேட் பண்ண அஷ்யூம் பண்ணுங்க எந்த சைட் டோட்டல் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா கிரெடிட் சைட். ஸோ 34,575 ஃபார் ராஜன், 17,525 ஃபார் செல்வா. தென் கணேசன் இஸ் 10,000. தட் சேம் அமௌண்ட் வில் பி recorded in debit side. 34,575 in rajan, 17,525 for selva. Ganesan is 10,000. The deficiency amount will be entered in the name of particular column is two balance carried down. 27,075 for rajan, selva for 15,025. then Ganesan is same amount 10,000. okay, if arising carry down amount will be brought forward to opposite side in next date. That one is by balance brought down. So 34,575 for rajan, 17,525 for selva. then 10,000 is Ganeshan. okay, clear dappa? capital account புரிஞ்சதா? அதுக்கு அடுத்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த அமௌண்ட் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் பேலன்ஸ் ஷீட் ஓல்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சம்மில் கொடுத்துருக்க அப்படியே பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறீங்க, எடுத்து அதை ரீவேல்யூ பண்ண அமௌண்ட்டு இதில் ஆட் பண்ணணும். ஸோ அப்ரிசியேட் பண்ணால் ஆட் பண்ணணும், டெப்ரிசியேட் பண்ணால் லெஸ் பண்ணணும், கேபிட்டல் அமௌண்ட் எடுத்து எழுதணும். ஏற்கனவே கேபிட்டலில் கொண்டு வந்த அமௌண்ட்டு விட்டுறணும், அந்த டிரான்சாக்ஷன் இங்கே வராது. ஓகே, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இங்கே பாருங்கள். ரைட், பேலன்ஸ் ஷீட் பர்டிகுலர்ஸ் லைபிலிட்டி சைட் பர்டிகுலர்ஸ் வராது, இது டெபிட் சைட் லைபிலிட்டிஸ், ரைட் சைடு அப்படிங்கிறது அசெட். இங்கே பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லை அதுக்கு மேலே லைபிலிட்டிஸ் அப்படின்னு வரும். ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸ் ஒரு 30,000, 37,500. கேபிட்டல் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட் அது. ராஜன் வந்து 27,075, செல்வா 15,025. தென் கணேசன் எவ்வளவு 10,000. ஸோ நம்ம டோட்டல் அமௌண்ட் பை பேலன்ஸ் ப்ளாட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இங்கே அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஓகே, டோட்டல் அமௌண்ட்டு தான் 34,575. இங்கே பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் அப்படியே இங்கே வரணும், கீழே வரணும். அது இங்கே பிளேஸ் இல்லை அப்படிங்கிறனால இங்கே என்ட்ரி பண்ணல, அந்த அமௌண்ட்டு தான் இங்கே. ஸோ ராஜன் 27,075, செல்வா 15,025, கணேசன் 10,000. ஸோ டோட்டலாக 52,100. ஓகே, தென் கம் டு த அசட் சைட். பில்டிங்கில் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க 20% அப்ரிஷியேஷன். ஸோ இன்னர் காலத்தில் எழுதிக்கிங்க. பில்டிங் அமௌண்ட் இஸ் 25,000 ப்ளஸ் ரீவேல்யூஷன் பண்ணும்போது 5,000 அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 30,000 வில் பி ரெக்கார்ட் இன் அவுட்டர் காலம். தென் ஃபர்னிச்சர் வேல்யூ இஸ் 1,000 ரெக்கார்டு இன்னர் காலத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூ பண்ணும்போது டெப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 900 அவுட்டர் காலத்தில். ஸ்டாக் வந்து அதே மாதிரி டெப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, 20,000 இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க, அதில் டெப்ரிஷியேஷன் அப்படின்னு போடணும். ரீவேல்யூ பண்ணது மைனஸ் பண்ணணும். ஓகே, இதில் சிம்பிள்ஸ் என்ட்ரி பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாக் 20,000 இன்னர் காலத்தில் லெஸ் ரீவேல்யூடு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போடணும். அதாவது டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான். மைனஸ் டெப்ரிசியேஷன் 2,000, ஸோ 18,000 இங்கே வரும். தென் டெப்டார்ஸ் 16,000, 5% ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு. ஸோ 800 லெஸ் பண்ணால் 15,200. தென் பில்ஸ் ரிசீவபிள் 3,000 அங்கே இருக்கிறதே தான். பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கில் 12,500 நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கணேசன் கேபிட்டல் அக்கௌண்ட் நியூ பார்ட்னர் கொண்டு வராரு இல்லையா, அவருடைய அமௌண்ட்டு இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது 22,500 இங்கே அவுட்டர் காலத்தில் என்ட்ரி பண்ணிக்கணும். இப்போது 37,500, 52,100, டோட்டல் அமௌண்ட் 89,600. அதே அமௌண்ட் இங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ பில்டிங் 30,900, 18,000, 15,200, 3,000, 22,500. அப்போது 9 + 2 11, 11 + 5 16. இங்கே ரிமைனிங் 1 இருக்குது. 9, 14, 17, 19, ரிமைனிங் 1, 4, 5, 5 + 1 6, 6 + 2
8. So 89,600. So both side appear same amount. This sums procedure and sum answer is correct. ஸோ ரெண்டு சைட் டேலி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.